ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் வெல். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதில் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற சில பேரும் இருப்பாங்க. அவங்க யார் தெரியுமா? தண்டை வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொள்ள தெரியாமல் அடுத்தவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுற சில மூலக்கட்ட ஜென்மம்னு நான் சொன்னால் சரியாக இருக்குமென்று நினைக்கிறேன். நான் ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? நம்ம வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையில் சில இடத்துல நாங்கள் ஒரு ஏமாற்றம் சந்திக்கலாம், இல்லை ஒரு கஷ்டத்தில் விழுவலாம், எது வேணாலும் நடக்கலாம். அது இயல்பான விஷயம். அது இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற நீங்கள் நாண்டில் எல்லோருக்கும் நடக்கிற அது ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனால் அப்படி நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளிலே இருந்து நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சால் நல்லா இருக்கும், நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் எப்படி செஞ்சால் நம்மளோட ஃப்யூச்சர் அழகாக யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு தனக்கு ஒரு சரியான வாழ்க்கை அமையலை சொல்லி நல்லா வாழ்கிறவங்களைய பார்த்து குறை சொல்கிறதும், இல்லாட்டி அவங்க வாழ்க்கையை எப்படி சீரழிக்கணும்னு யோசிக்கிறதும் ஒரு மூளை கெட்டத்தனம்னு சொன்னால் சரி. அப்படின்னா நம்ம பாஷையில் சொன்னால் மூளை இல்லாத ஜென்மங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இனி இந்த மாதிரி ஒரு சில பைத்தியத்துங்களை நம்ம லைஃப்பில் மீட் பண்ணால் அதுங்களுக்கு நம்ம துவா செய்கிறத தவிர வேறு என்ன செய்ய முடியும்? ஏன்னா பாவம் இனி என்ன செய்ய, அதுங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்து நல்ல அறிவுக்கூடிய ஆளான்னு எல்லாம் கிட்ட துவா செய்யத்தான் நம்மளால் முடியும். ஏன்னா அப்படி இருக்கிறது ஒரு சில மனநோயாளிங்க தானே. இனி அவங்க நம்மளுக்கு சொல்கிறதுக்கு நாம் திருப்பி ரிப்ளை கொடுக்கணும்னா நாங்கள் அவங்களோட லெவலுக்கே இறங்கணும். ஏன்னா ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு நல்லா திங்க் பண்ணுற ஒருத்தவங்க அவங்க கூட பேசினா அவங்களுக்கு புரியுமா? இல்லை தானேண்ணா. அதனால அதை நான் முதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு மனநோயாளி ஒரு தன்மை இருக்கிறனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா இனி அவங்க லைஃப்பில் 40 இல்லை 50 இல்லை 60 ஆனாலும் அவங்க ஒண்டிக்கட்டியாக கிளடாகி வயசு போகிற வரைக்கும் இப்படித்தான் இருப்பாங்க. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னுண்டா அவங்க சிந்தனையில் அவங்களோட லைஃப்பை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கொள்ளணும், இல்லை அவங்களோட லைஃப்பை ஃப்யூச்சர் எப்படி நல்லா பிரைட்டாக எடுக்கணுமென்ற ஒரு சிந்தனை, ஒரு மேப், ஒரு பிளான் இல்லை அவங்களுக்கு. அவங்களோட தலையில் இருக்கிற பிளானிங்ஸ் எல்லாமே அடுத்தவண்ட வாழ்க்கையை எப்படி சீரழிக்கணும், அவனை எப்படி கெடுக்கணும், அவனுக்கு எந்த விதத்தில் நாங்கள் வார்த்தைகளை அவனை தாழ்த்தி பேசணும், இல்லை அவங்களோட மன நிம்மதி எப்படி கெடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸும் ஒரு சிந்தனையும் தான் அவங்க இருப்பாங்க. அதனால இனி உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மென்டலுங்களை மீட் பண்ணிங்கன்றா கட்டாயம் நான் சொல்கிறேன், இது ஒரு பைத்தியம் தானேன்னு விட்டு விலகி போய்கிட்டே இருங்க. ஓகே, என்ன நான் சொல்கிறது ஓகேவா இல்லையா?